வந்தே மாதம் ஐயா முன்னாள் நீதி அரசர் சந்துரு அவர்களே, உங்கள் வீடு இருக்கிற இடம் ரொம்ப கேவலமாக இருக்குது தெரியுமில்ல உங்களுக்கு. உங்கள் தெருவில் இந்த எல்லா ஜஸ்டிஸ் சுந்தரம் ரோடு பெரிய பெரிய மரங்கள், பழங்காலத்தில் பிரமாதமான மரங்களெல்லாம் வெட்டி மழைநீர் வடியாக கால்வாய் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்குது. அங்கேருந்து அந்த பக்கிங்காம் கனலில் கொண்டு விட்றாங்களாம். நாகேஸ்வரா பார்க்லேருந்து பக்கிங்காம் கனல் வரைக்கும் எவ்வளோ கொள்ளடிச்சானுங்க தெரியாது. அப்புறமா ரோடு குண்டு குழியாக இருந்ததுன்னு சொல்லி மயிலாப்பூர் டைம்ஸில் உங்கள் தெருவில் தான் மயிலாப்பூர் டைம்ஸில் நீங்கள் காசு கொடுத்தே வாங்கின ஓசியில் தான் வந்திருக்கோம். அதையும் அங்கேயும் பார்த்துக்கலாம் எவ்வளோ லட்சணமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனாலும் நீங்கள் அப்பா ஸ்டாலினை போய் அப்பான்றீங்க. படு கேவலமாக இருக்குது எனக்கு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த மழைநீர் வடிகால் சம்மந்தமாக நான் வடியாத கால்வாய் சம்மந்தமாக நான் ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கேன். கார்பரேஷன் இணையதளத்தில் சென்னை சிட்டி ஃப்ளாட்டாக இருக்கிறனால தண்ணி வடியாது, தண்ணி தேங்கி நின்று கொசு உற்பத்தி ஆகும், மலேரியா டெங்கு வரும் அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது. அதை சைட் பண்ணி 2019 போட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி குண்டுக்குழி சாலை அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் முன்னாள் நீதிபதிங்கிற அரசனால் அந்த ஏஜியா இன்ஜினியரை கூப்பிட்டு அந்த மூடியை திறந்து காட்டுறாங்க. உள்ளே கொசு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அந்த ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. கொசு இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் தயவுசெய்து பார்க்க சொல்லுங்கள். அது மாத்திரம் போதும். கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்.